என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், உம் ஜோதியை பிரகாசித்து. கண்களை மூடிதவனை கத்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? நல்ல தேவ சமூகத்தில் அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக வந்திருக்கிற நமக்கு கத்தர் பேசும்படியாக வந்திருக்கிறதை நாம் தேவனாய் கத்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, இந்த நல்லா ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த விசேஷமான தேவனாய் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரண பாடுகளை குறித்ததான அப்பா ஆண்டவரே ராஜா ஆராதனையில் நாம் தியானிக்கும்படி வந்திருக்கிற எங்களுக்கு கத்தர் எங்களோடு கூட பேசுவீராக. சபை மக்கள் யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் ஒலிபெருக்கி மூலமாய் போய்கொண்டிருக்கிறதோ, யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் தேவனாய் கர்த்தர் அவர் யாவரையும் ஆஸ்வதிப்பீராக. உம்முடைய பிரசன்னத்தை நான் முழுவதுமாக நாம் உணரத்தக்கதாக தேவ ஆவியானவர் எங்களோடு கூட கிரியை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் வெளிப்படுவீராக. அடியனை உம்முடைய அபிஷேகத்தினால மூடிக்கொள்ளுங்க. சிலுவையானது எங்களை மறைத்து நீ வெளிப்படுவீராக. சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இந்த விசேஷமான இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் அவருடைய சிலுவை மரணத்தையும் குறித்து தியானிக்கும்படி வந்திருக்கிற உங்களையும், இந்த ஒளிப்பதிவு மூலமாக பார்க்கிற யாவரையும், இந்த ஒளிப்பெருக்கி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் தேவனாய் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த விசேஷமான ஆராதனையின் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத பகுதியில் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறாரு, நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் அவர் நிவிர்த்தி செய்யும்படியாக அவர் கிருபாதார பலியாக இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்காக இந்த பூமிக்கு அவர் பலியாக வந்ததனால நிவிர்த்தி செய்து நம்மை விடுவித்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லு. உண்மையாகவே இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் தேவ பிள்ளைகளாய் இருப்பதற்கு நாம் அதற்கு காரணம் அல்ல, நம்மை பார்க்கிலும் நமக்காக கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பாவத்தில் இருந்த நம்மை மீட்டு விடுதலையாக்கி தேவ சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில மாத்திரம் அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவரே கிருபாதார பலியா இருக்கிறார். ஒருவேளை அங்க பாருங்க, இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்டதான தேவனுடைய செயலை அவர்கள் அறியாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம எப்படி அறிந்திருக்கிறோமோ அதே போல அவர்களும் ஒரு நாள் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு கேட்டுக்கொண்டு எத்தனையோ பேர் என்னமோ இயேசு கிறிஸ்து வந்தாரு, மரிச்சாரு என்று சொல்லி அவருடைய வந்த நோக்கத்தை அவர்கள் அறியாமல் இருக்கலாம். ஆகிலும் அறிய வேண்டிய ஒரு நாள் வரும், அவர்களும் தேவனாய் கர்த்தரை அவர்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் வேதத்தை வாசித்தோம்.
இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் தியானித்தோம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாகட்டும். இந்த நாளில நாம் கிறிஸ்துவின் பாடுகளையும் அவரது மரணத்தையும் தியானிக்கும்படி நாம் வந்திருக்கிறபடியால் கிறிஸ்து நமக்காக பலியானார் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் இப்படியே அறியாமையே நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. ஏதோ அவருடைய நன்மைகளுக்காக வந்திருக்கலாம், ஏதோ நம்முடைய வாழ்க்கையில எனக்கு நன்மை வரும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அநேகருடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய நன்மைகளுக்காக ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கிறார். இன்றைக்கு அநேக ஜனங்க எனக்கு கர்த்தர் நன்மை செய்வார் என்று சொன்னால் நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறேன், எனக்கு கர்த்தர் என் வாழ்க்கைக்கு என் குடும்பத்துக்கு நன்மை செய்வார் என்று சொன்னால் நான் கர்த்தருடைய பிள்ளையா மாறுறேன். அப்படிதான் இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த தியாகத்தை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்தால் ஒழிய நமக்கு ரட்சிப்பு இல்லை. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்து நமக்காக தான் மரித்தார். நான் பாவி ஆகையால் இந்த கிறிஸ்து என் பாவத்தை மாற்ற இந்த பூமிக்கு வந்து அவர் மரித்து என்னை மீட்டு அவர் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தினார் என்பதை நாம் விசுவாசியாமல் உண்மையான ரட்சிப்பு யாருக்குமே இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கலாம், கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால ரட்சிப்பு நமக்கு வராது. நம்ம என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக நாம் அனுபவிக்கிறோமோ அப்போதான் நமக்கு உண்மையான ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. அப்படியானால் நமக்காக மட்டுமல்ல, எல்லா ஜனங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் தேவனாய் கர்த்தர் இந்த பூமிக்கு அவர் வந்து பலியானார். அப்ப எல்லா ஜனங்கள், பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இவரே பலியான ஆட்டுக்குட்டியா இருக்கிறார் என்று சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்துல இந்த யோவான் இயேசு கிறிஸ்து வருகிறதை பார்த்து சொல்லுகிறாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, அவர் முன்பதாகவே கிறிஸ்துவை குறித்து நன்றாக அறிந்து கிறிஸ்துவின் வெளிப்பாட்டை முதலாக அறிவிக்க சென்றவர் இந்த யோவான். இவர் சொல்றாரு, கிறிஸ்து வரும்போதே அவரை குறித்து அங்க சொல்லப்பட்டதான ஒரு செய்தி. அது கிறிஸ்துவை பார்த்துதான் சொல்ற, உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுடைய பாவங்களை இவர் ஒருவர் தான் சுமந்து தீர்க்கும்படி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில பாருங்க, நமக்கே தெரியாத சூழ்நிலைக்கு நம்ம கடந்து போய் கொண்டிருந்தோம். நம்முடைய வாழ்க்கையில தேவனாய் கர்த்தர் ஏன் வந்தார்னாக்கா, நம்மை அவரோடு கூட அவர் சேர்த்து கொள்ளும்படியா வந்தார். அல்லேலூயா. எதற்காக என்று சொன்னால், நீங்களும் நானும் தேவனுடைய சாயலா இருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார் என்று சொல்லி நம்ம ஆதியாகம புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய சாயலாக அவர் சிருஷ்டித்தார். இவர் ஒரு நாளும் இவர் சாசின் கரத்துல விழவே மாட்டார். அல்லேலூயா. ஆகையினால அவர் ஜீவனை கொடுத்தாகிலும் இன்றைக்கு நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் இருப்பது அவருடைய கிருபை. அவர் நமக்காக வந்து மரித்ததுனால இன்றைக்கு நாம் சுகமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படியானால் தேவனாய் கர்த்தர் இன்றைக்கும் அவர் நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய மீறுதல்களை என்னெல்லாம் நம்ம செய்தோமோ எல்லாவற்றையும் அவர் சுமந்தார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொருத்தர் மீதும் இருக்கிற பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொருத்தர் மீதும் இருக்கிறதான துக்கங்களை அவர் சுமந்தார். அல்லேலூயா. அப்படியானால் நமக்காகவும் நம்முடைய எல்லா மனுஷருக்காகவும் இயேசு கிறிஸ்து பாவத்தின் தண்டனையாக அவர் சிலுவையில பலியானார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். இந்த பலியில அவர் பல காரியங்களை அவர் செய்து முடித்தார். அல்லேலூயா. அவர் பலியான போது எல்லாருக்கும் தெரியும், வந்தாரு, ஊழியம் செய்தார். 3.5 ஆண்டு அவர் வெளியரங்கமா ஊழியம் செய்தார், அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், அநேக நன்மைகளை செய்தார் என்று சொல்லி பார்த்தாங்க. ஆனால் 3.5 ஆண்டு பிறகு அவர் மரித்ததை நினைக்கும் போது, இவர் மரிச்சிட்டாரு, அவ்வளவுதான், இவர் வந்தாரு, வாழ்ந்தாரு, இவர் மரிச்சிட்டாரு என்று சொல்லிதான் நினைச்சிருப்பாங்க. ஆனால் பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து வாழ்ந்து மரித்தார் என்பதை மட்டுமே ஜனங்க அறிந்திருக்கிறாங்க. ஆனா நம்ம அறிந்து கொள்ள முடியும், இவர் மரித்ததுக்கு எதனால என்று சொன்னால் எல்லா ஜனங்களுக்காகவும் இவர் மரித்தார் என்று சொல்லி. அப்படியானால் தேவனாய் கர்த்தருடைய மரணத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். இந்த தேவனாய் கர்த்தர் அவர்
எல்லாருக்குமே அவர் எப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமிக்கு வந்து அவர் மரித்தார். இந்த மரித்ததுல 3 காரியங்களை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஒன்று, அவருடைய சிலுவை மரணம். 2வது, அவருடைய இரத்தத்தின் மேன்மை. 3வது, அவருடைய பலியின் மேன்மை. அல்லேலூயா. 3 காரியங்களை நம்ம இன்றைக்கு தியானிக்க போறோம். ஆகையினால பொறுத்திருந்து நாம் தேவனாய் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கடந்து போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது, அவர் சிலுவையில மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது, அவர் வந்த காலங்களில் சரியாய் ரோம பேரரசு ஆண்டு கொண்டிருந்த நாட்கள்ல சிலுவை மரணமானது ஒரு கொடூரமான ஒரு மரணமாக வேதத்தில் சொல்லப்படுகிறது. கொடூரமான மரணம். ஏன் இந்த கொடூரமான மரணம் என்று சொன்னால், அங்க தப்பு செய்யறவன், அந்த அரசாங்கத்துக்கு விரோதமா பாவம் செய்யறவன், அந்த பாவங்களுக்கு அவன் என்ன செய்வான்னா பல பாவங்களை செய்து, கொடூரமான பாவங்களை செய்தவனுக்கு தான் அந்த தண்டனை. கொடூரமான பாவங்கள். அப்ப ஜனங்களுக்கு அந்த அரசாங்கத்துல கொடுக்கிற ஒரு தண்டனை என்னவென்று சொன்னால், அவன் சிலுவையில் அறையப்பட்டு அவன் சாயந்தரம் வரைக்கும் அந்த சிலுவையில தொங்கணும். மீறியும் அவன் சாகலைனாக்கா அவன் எலும்புகள்லாம் உடைக்கப்படும். உடைக்கப்பட்ட பின்பு ஆட்டோமேட்டிக்காக அவன் என்ன பண்ண, வலி தாங்க முடியாம செத்துருவான். இதுதான் அந்த ரோம பேரரசின் அந்த மரண தண்டனை. இந்த தண்டனைய இந்த ரோம பேரரசு ஆண்ட போது இயேசு கிறிஸ்துவும் இந்த மரண தண்டனையை அவர் வாழ்க்கையில அவர் ஏற்றுக்கொண்டவராய் பிறந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு கூட ஒரு நோக்கம் உண்டு. ஏன் அவர் அந்த நாட்கள்ல இந்த ரோம பேரரசு நாட்கள்ல வந்தார் என்று சொன்னால், அவர் சிலுவையில அறையப்படுவார் என்று சொல்லி வேத வாக்கியங்கள் சொன்னதுனால இந்த நாட்கள்ல அவர் பிறந்தார். அவர் சிலுவை மரணத்தை நோக்கி அவர் வாழ்ந்தார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் நன்றாக. அவரே அநேக நாட்கள்ல பாருங்க, ஊழியம் செய்த நாட்கள்ல பல முறை நான் சிலுவையில அறையப்படுவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அநேக தரம் அவர் சொல்லி காமிச்சிருக்கிறாரு. நான் பாடுபட்டு மரிப்பேன், நான் அந்நியர் கையில ஒப்பு கொடுக்கப்படுவேன், நான் புறஜாதி கையில ஒப்பு கொடுக்கப்படுவேன், மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவார் என்று சொல்லி அவரை குறித்து நன்றாக தெரியும். ஆகிலும் இந்த சிலுவை மரணமானது ஒரு கொடூரமான ஒரு மரணம் என்று சொல்லி நாம் பார்க்கணும். எந்த தேசத்திலும் இல்லாத ஒரு மரணம் இந்த ரோம பேரரசர் காலத்துல இருந்தது. இதை தான் அவர் என்ன பண்ணார்னா ஏற்றுக்கொண்டார். ஏன் இந்த சிலுவை மரணத்தை அவர் சந்திக்கும்படி, இந்த மரணத்துல அவர் தன்னை பலியாகும்படி வந்தார் என்று சொன்னால், சிலுவை மரணத்தின் மேன்மையை நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டும். சிலுவை மரணத்தின் மேன்மை நம்முடைய வாழ்க்கையில உண்மையாகவே பாருங்க அநேக காரியங்களை அது மாற்றி இருக்கிறது. அப்ப சிலுவை மரத்துல ஒருத்தன் தொங்குறானாக்கா அவன் சாபம் நிறைந்தவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சிலுவை மரத்துல ஒருத்தன் தொங்குறானாக்கா அவன் சாபம் நிறைந்தவன். அந்த நாட்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா சிலுவையில தூக்கி போடுவாங்க, மரத்துல தூக்கி போடுவாங்க. தூக்கி போட்டுனா தூக்குல தொங்க விடுவாங்க. சாயந்தரம் வரைக்கும் அவன் தொங்கிட்டே இருப்பான். பிறகு சாயந்தரமாச்சு அந்த கழட்டி என்ன பண்ணுவான்னா அவனை புதைக்க அவங்க விட்டுடுவாங்க. அப்ப இப்படிப்பட்ட நாட்கள்ல இந்த ரோம பேரரசு நாட்கள்ல டைரக்டா என்ன பண்ணுவோம்னா சிலுவையில அறைவாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நாட்கள்ல இயேசு கிறிஸ்து தாமும் சிலுவை மரணத்தினால மரணம் அடைய போகிறதை அறிந்துதான் அவர் வெளிப்பட்டார். அப்ப சிலுவை மரணத்தின் மேன்மை என்னவென்று சொன்னால், பாருங்க இயேசு கிறிஸ்துவின் மரணமானது அநேக காரியத்துக்கு நிழலா இருக்கிறது. ஏற்கனவே நம்ம அநேக முறை நம்ம பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் இந்த நாள்ல நம்ம பார்ப்பதற்கு நோக்கம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு அநேகர் புதுசா கூட நம்ம வந்திருக்கலாம். சிலுவையில ஏன் மரித்தார், சிலுவை ஏன் அவருக்கு மரணமாக, சிலுவை மரணம் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில பலியான போது ஏன் இந்த சிலுவை மரத்துல அவர் தொங்கினார் என்று சொன்னால், எந்த மரத்தினால பாவத்தை மனுஷன் பெற்றுக்கொண்டானோ அதே மரணத்தினால, பாருங்க அதே மரத்தினால அவர் மரணத்தையும் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்ப பாவத்தை பாருங்க எப்படி வந்தது என்று சொன்னால், ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளை தேவனாய் கர்த்தர் உருவாக்கி இந்த பணத்தின் எல்லா பல மரத்தின் கனியை நீங்க சாப்பிடலாம், ஆனா நடுவுல இருக்கிற சில மரத்தை குறித்து தேவன் என்ன சொன்னா, இந்த மரத்தின் கனியை மாத்திரம் நீ புசிக்காத அப்படின்னார். அப்ப இவர்கள் கேட்டுக்கொண்டு இவர்கள் இருந்தார்கள். ஆனாலும் பிசாசின் வஞ்சனையினால இவர்கள் என்ன செஞ்சாங்களாம், அதை தேவன் அதை விலக்கி வைத்த அந்த மரத்தின் கனியை புசித்தார்கள். பாவம் அவருக்குள்ள வந்துருச்சு. பாவத்தினால அவர்களுடைய வாழ்க்கை பாருங்க பிசாசின் கரத்தில் எல்லா அதிகாரத்தையும் இழந்து போய் அவர்கள் அந்த தோட்டத்தை விட்டே வெளியே வந்தாங்க. இப்ப எந்த மரத்தினால பாவம் வெளிப்பட்டதோ
அதே மரத்தின் அங்க மரத்தினால தேவனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பலியானார். அல்லேலூயா. அப்ப மரத்துக்கு மரம் அவர் ஈடு கொடுத்தார். பாருங்க, அந்த மரத்தினால பாவம் பூமிக்கு வந்துச்சு. இவர் மரணமும் எப்படிப்பட்ட ஒரு நிலையில முடியுதுனாக்கா, சிலுவை மரத்துல அவர் பலியானார். இது எல்லோருக்கும் மீட்பை தந்தது. அல்லேலூயா. அப்ப சிலுவை மரணமானது பாவத்துல இருந்த அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து மீட்பையும் விடுதலையும் பாவத்திலிருந்து அவர் தந்தார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் பாருங்க, இந்த சிலுவை மரத்தின் மேன்மை என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அவர் 2 கல்வர்கள் மத்தியில அவர் என்ன செஞ்சாராம், அவர் தொங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 கல்வர்கள் மத்தியில அவர் தொங்கினார். இது என்ன சொல்றதுனாக்கா, இது சாபத்துக்கு அடையாளம். ஒருத்தன் 2 கல்வர்கள் என்று சொன்னால் 2 பேரும் அங்க ஜனங்களால அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு ஜனங்களால அவர்கள் தண்டனை கொடுத்து அவர்கள் 2 பேரும் அங்க என்ன பண்றாங்க, கல்வர்களாக இருக்கிறாங்க. நடுவுல இயேசு கிறிஸ்துவுக்கும் அங்க சிலுவை அங்க மரணமானது அங்க வைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட நிலையில இவர் நடுவுல கல்வனை போல அவர் என்ன செஞ்சாராம், தொங்கினார். யோசித்து பாருங்களேன், சிலுவை மரணமானது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தொங்கும் போது நல்லா கவனிங்க, அவர் சிலுவையில தொங்கும் போது எப்படிப்பட்ட ஒரு வேதனை என்பதை அப்படிப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. நமக்கு தெரியாது. ஆனால் அவர் பயங்கரமான ஒரு வேதனையை அவர் அடைந்ததாக வேதம் சொல்லுகிறது. அது சிலுவையில பாருங்க, 2 கைகள்ல அந்த ஆணிகள் என்ன செஞ்சாங்கனாக்கா, நம்ம நினைச்சிருக்கிறோம் இங்க தான் அடிச்சிருக்காங்க, ஆனா இங்க ஏன்னாக்கா அந்த ஜாயிண்ட்ல அடிச்சாதான் அது கரெக்டா அந்த போய் லாக் ஆகும். அவர் தொங்க என்ன ஆகுனாக்கா, அது அந்த கையில என்ன ஆகுனா, அந்த ஆணியானது மரத்தோட மரமானது அது என்ன பண்ணுமா, அந்த லாக் ஆயிடும் போது பாருங்க நரம்புகள் அறுக்கப்படும். அங்க நரம்புகள் அறுத்து அவருடைய ரத்தம் எல்லாம் கீழே சொட்டப்பட்டு அவர் என்ன பண்ணாராம், பயங்கரமான வேதனையுடையவராய் அங்க மரணமானது அங்க சம்பவித்தது. அப்போ சிலுவை மரணத்தை நம்ம தியானிக்கும் போது அதை ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில அதை நம்மளா இருந்தாக்கா நம்ம ஏற்றுக்கொள்ள கூட மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு மரணம் அது. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்ப பாருங்க, ஒரு கடினமான ஒரு வேலை, அங்க ஒரு வேதனையான ஒரு வேலை, மத்தியானத்துல வெயில் பயங்கரமான ஒரு சூழ்நிலை மத்தியில அவர் அந்த கொல்கதா மலை மேல அவர் 2 கல்வர்கள் மத்தியில கல்வனை போல நடுவுல தொங்கினார். அல்லேலூயா. அப்படியானால் பாருங்க, ஏதேன் தோட்டத்துல நடுவுல இருந்த அந்த மரத்தினால வந்த பாவத்திற்காக, அந்த மரத்தினால வந்த சாபத்திற்காக அவர் என்ன செஞ்சாராம் பாருங்க, சாபமானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல இந்த ஆதாமும் ஏவாளும் பழத்தின் கனியை சாப்பிட்ட போது அவளுக்கு சாபம் வந்துச்சு. இதை நீங்க ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல நீங்க தொடர்ந்து 6லேருந்து 7 அப்படி தொடர்ச்சியா நீங்க குறித்து கொள்ளுங்க, வாசிப்பீங்கன்னாக்கா இந்த வேத வசனத்துல தேவன் சபித்தார். அல்லேலூயா. அங்க ஆதாமை சபித்தார், ஏவாளை சபித்தார், அங்க சர்பத்தை சபித்தார். அப்ப பாருங்க, பிசாசையும் சபித்தார். 4 பேரை சபிக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் இங்க மனுஷன் மீது சாபம் வருது. அப்போ மனுஷன் மீது அங்க சாபம் வருது. இந்த சாபத்தை யாராலையும் மாற்றவே முடியாது. அல்லேலூயா. தேவன் சபித்த யார் தான் மாற்ற முடியும்? அல்லேலூயா. அப்போ தேவன் சபித்ததை தேவகுமாரனை கிறிஸ்து அந்த சாபத்துக்கு இவர் சாபமானார். அல்லேலூயா. மனுஷன் மீது இருக்கிற சாபத்தை மாற்ற வேண்டுமானால், மாற்ற முடியுமானால் யாராலையும் முடியாது. என்னென்று சொன்னால், பாவமுள்ளவன் மரித்தான் என்று சொன்னால் அது அந்த சாபத்தை மாற்ற முடியாது. பாவமில்லாதவர் மரிப்பார் என்று சொன்னால் இந்த சாபத்தை மாற்ற முடியும். அப்படியானால் பூமியில பிறக்கிற எல்லா மனுஷரும் அவர்கள் பாவிகளாக வேதம் சொல்லுகிறது. மனுஷராய் பிறக்கிற எல்லாரும் பாவி ஆகிலும் தேவனாய் கர்த்தர் எப்படி என்று சொன்னால், அவர் பாவமில்லாதவராய் பிறந்ததுனால இவர் ஒருவரே எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் சிலுவையில சாபமானார். அல்லேலூயா. அப்ப ஒரு மரத்துல தொங்கப்பட்டாக்கா அவனுக்கு என்ன பேர்னாக்கா, சாபம் உள்ளவன் என்று பெயர். சிலுவை மரணம் அடித்தாவே எல்லாம் சபிப்பாங்க, எவ்வளோ அக்கிரமணியெல்லாம் பண்ணாம்பா அப்படின்னு தான் சபிப்பாங்க. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து கூட சபித்தாங்க. ஏதோ இவர் கூப்பிட்டாக்கா எல்லாம் வந்துடும், 3 நாள்ல தேவாலயத்தெல்லாம் கட்டிடுவேன் அப்படியெல்லாம் சொல்லி இவர் வஞ்சித்தார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவ கூட அநேகர் சபித்தார்கள். வழியில போறவரெல்லாம் சபித்தான்.
அவர் எல்லாருக்குமே அவர் சாபமானார். காரணம் என்னக்கா, நம்ம மேல இருக்கிற சாபத்தை மாற்றுவதற்கு. அல்லேலூயா. அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் மூலமாக எல்லா ஜனங்களுக்குள்ளும் அந்த சாபங்களை மாற்ற வேண்டுமானால் இவர் பாருங்க, பாவம் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர், இவர் நமக்காக சாபமானார். சிலுவை மரத்துல அவர் பாருங்க, கல்லர்கள் நடுவுல அவர் தொங்கினார். இந்த சம்பவங்களை நம்ம பார்க்கும்போது பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக பலியானதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக பலியானார். இன்னொரு அடையாளத்தை கூட நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து நமக்காக பலியான நோக்கம் என்னவென்று சொன்னால் பாருங்க, அவர் சிலுவை மரணத்துல என்ன செய்தாராம் பார்க்கிறோம். கொலோசியர் புஸ்தகத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, 1ஆம் அதிகாரம் 14, 15 வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். கவனிங்க. கொலோசியர் 1:14, 15. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய அவர் என்ன செய்யறாரா, அவர்னாலே, அவர் ரத்தத்தினாலே நமக்கு மீட்பை அவர் நமக்கு கொடுத்துட்டாரு. அப்போ கொடுத்த போது பாருங்க, அவர் மரித்தாரு. மரித்ததுனால நம்முடைய வாழ்க்கையில பாருங்க என்ன செய்ததாம், என்ன நடந்தது என்று சொன்னால், சத்ருவின் கரத்திலிருந்த நம்மை அவர் மீட்டெடுத்தார். அல்லேலூயா. சத்ருவின் கரத்துல நம்ம அடமானமா இருந்தோம். உங்களுக்கே தெரியாது. இன்றைக்கு பார்க்கிறோம், நம்ம சொல்றோம்ல, பிசாசின் பிடியில அவர்கள் அடமானத்துல இருப்பாங்க. அவங்களால விடுவிக்க அவங்களாலே முடியாது இல்லையா. இன்றைக்கு எல்லா உலகத்துல இருக்கிற பாவத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பாவத்தின் பிடியில இருக்கிறாங்க. இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா பாவத்தின் பிடியில அவர்கள் சிக்கப்படுறாங்க. அவங்களால விடுவிக்க முடியாது. இது யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் வரணும். இன்றைக்கு அநேகர் பாருங்க, போதை பழக்க வழக்கத்துல அவங்க சிக்கப்பட்டு அடிமையா இருப்பாங்க. அவங்களால விடுவிக்க முடியாது. பல தரமான அடிமைத்தனத்துல இருக்கிறவர்களை விடுவிக்க முடியாது. விக்கிரக ஆராதனையில இருப்பாங்க, இவங்களை விடுவிக்கவே முடியாது. இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் யாரால தான் விடுவிக்க முடியும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவால தான் விடுவிக்க முடியும். அல்லேலூயா. அப்படியானால் இப்படிப்பட்டவர்கள் யார் கரத்துல இருக்கிறாங்கனாக்கா, பிசாசின் கரத்துல இருக்கிறார்கள். அப்படியானால் இந்த பிசாசின் கரத்துல, இருளின் அதிகாரத்துல இருக்கிற ஜனங்களை மீட்பதற்காகவே இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக பலியானார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் சிலுவையில பலியாகி அவர் ஒரு காரியத்தை செய்யறாரா. வாசிக்கலாம். மத்திய சுவிசேஷ புஸ்தகத்துல 27ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. போதும். இவர் மரித்த போது மேல நீங்க வாசிக்கும் போது, நான் ஷார்ட்டாக சொல்றேன், 50ல நீங்க வாசிக்கும் போது 50, 51, 52 எல்லாம் நீங்க வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து சத்தமாய் அவர் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று சொல்லி 50ஆம் வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கும். 51ஆம் வசனத்துல அவர் மரித்ததுனால திரையானது, அந்த சிலையானது, திரை சீலையானது கிழிக்கப்பட்டதாக வேதம் சொல்லப்படுகிறது. 52ஆம் வசனத்துல இந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. கல்லறைகள் திறந்தன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கல்லறைகள் திறந்தன என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மரித்த போது சத்ருவின் கரத்துல, பிசாசின் கரத்துல இருந்த, பாதாளத்துல இருந்த எல்லாருடைய வாழ்க்கையிலிருந்தும் தேவனாய் கர்த்தர் விடுவித்தார். அல்லேலூயா. அப்ப அவர் விடுவித்து அவர் தம்முடைய ஸ்தலத்துல தமக்காக தேவன் ஆரம்பித்த, தேவன் வைத்திருக்கிற இடத்துல கொண்டு போய் விடுத்தார். அப்ப அந்த மாதிரியான ஒரு பிசாசிடத்திலிருந்து தேவனை கர்த்தர் ஜெயத்தை அவர் என்ன செஞ்சாராம் பாருங்க, ஜெயித்து பிசாசின் கரத்துல இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் தேவனை கர்த்தர் என்ன பண்ணாரா, அவர் மீட்டி எடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையினால சத்ருவின் மீது வெற்றி சிறந்தார் சிலுவையினால. அல்லேலூயா. சிலுவை மரத்தினாலே அவர் சத்ருவின் தலையை அவர் நசுக்கினார். ஒரு பகுதி. இன்னொரு பகுதி தான் வெளிப்படுத்தின விஷயத்துல சொல்லப்படுது. அப்ப சத்ருவை ஜெயித்து அவர் சத்ருவின் கரத்துல இருக்கிற எல்லாரையும் தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணாரா, மீட்டு கொண்டார். தம்முடைய ஜனங்களை அவர் மீட்டு கொண்டார். அப்படியானால் தேவனாய் கர்த்தர் இந்த பூமிக்கு அவர் பலியாக சிலுவை மரத்துல வந்ததுக்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். சாபங்கள் அவர் சிலுவின் மூலமாக மாற்றப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்காக பலியானதுனால நம்ம விடுவிக்கப்பட்டோம். நம்முடைய வாழ்க்கையில சத்துருவின் கரத்திலிருந்து தேவனாய் கர்த்தர் நம்மை விடுவித்து இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு சிலுவை மரணமானது நம்முடைய வாழ்க்கையில மேன்மையாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இரத்தத்தின் மேன்மையை நம்ம சுருக்கமாக நாம் பார்க்கலாம். இரத்தத்தின் மேன்மை என்ற அப்படின்னாக்கா, கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகி
அவருடைய ரத்தம் முழுவதுமாக அவர் சிந்தினார். அப்போ முழுவதுமாக சிந்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது சிலுவையில அவர் தொங்குவதற்கு காரணம் என்னன்னாக்கா, அப்படியே கைகளில் கால்களில் எங்கெல்லாம் அந்த ஹோல்ஸ் இருக்குதோ, எங்கெல்லாம் ரத்தம் வடிய முடியுமோ அங்கெல்லாம் முழுவதுமாக ரத்தம் வெளியே வந்துச்சு. இப்போ சரீரத்தை ஒண்ணுமே இல்லாதவராய் அவர் இருந்தார். அப்படியானால் வேதத்தில் சொல்லப்படுகிறது, அவருடைய ரத்தத்தை முழுவதுமாக அவர் ஜனங்களுக்காக சிந்தினார். அல்லேலூயா. நமக்காக பாருங்க, ஒருவன் ரத்தம் சிந்த முடியுமா அப்படின்னாக்கா அவன் நிச்சயமாக முடியாது. ஆனால் கிறிஸ்து நமக்காக முழு ரத்தத்தையும் நமக்காக அவர் சிந்தினார். அல்லேலூயா. இதை எப்படி அந்த முழு ரத்தத்தையும் நமக்காக சிந்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஜனங்களுக்காக இவர் பாருங்க சிலுவையில் இவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். வேதத்தில் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் 19:34 வாசிக்கலாம். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. போதும், இங்க ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அல்லேலூயா. அப்ப ரத்தம் வடிந்த பின்பு தண்ணீரும் வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது எதற்கு அவர் சொல்றாருனாக்கா, எதற்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில கூட இதை நம்ம எப்படி அறிந்து கொள்ளணும் அப்படின்னாக்கா, அவருடைய முழு ரத்தமும் வெளிப்பட்டது என்பதற்கு அந்த தண்ணீர் ஒரு அடையாளம். அல்லேலூயா. பாருங்க, ரத்தம்லாம் முழுதுமா வடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் என்னன்னாக்கா தண்ணி தான் வடிஞ்சுன்னு இருக்கும். அப்ப இவர் தன்னுடைய சொந்த முழு ரத்தத்தையும் ஜனங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி அதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்ப ரத்தம் முழுவதுமாக வருவதற்கு அடையாளம் தண்ணீர் வருகிறதுனால அந்த ரத்தமும் தண்ணீரும் வெளிப்பட்டது என்று சொல்லும் போதுதான் இவர் உண்மையாகவே மரித்தார் என்று சொல்லி அங்க அறிந்து கொண்டார்கள். இதை பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல ஒரு சம்பவத்தை தேவனாய் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். இதையே தேவனாய் கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தின் மூலமாக ஜனங்களுக்கு கற்றுத்தருகிறார். வாசிக்கலாம். யாத்திராகமம் புஸ்தகத்துல நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறும்படியாக பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல பஸ்கா என்கிறதான ஆட்டுக்குட்டியை நீங்க அடிக்கணும் என்று சொல்லி முதலாவது தேவனே கற்றுத்தருகிறார். ஏன் கற்றுத்தராருனாக்கா, எகிப்தில் இருக்கும் போது இவர்களுக்கு பஸ்காவை குறிச்சதான தெளிவை அவர் கற்றுத்தரார். எப்படி கற்றுத்தராருனாக்கா, 12ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது 21ஆம் வசனமும் 22ஆம் வசனமும் நீங்க வாசிங்க. அங்கதான் கிறிஸ்துவானவரை போல அடையாளமாக அங்க வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். வாசிங்க 21. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கவனிங்க, இங்க நீங்க கவனிச்சதுன்னா உங்களுக்கு புரியும். இப்ப அந்த நாட்கள்ல 20 லட்சம் ஜனங்களுக்கு மேலாக எகிப்துல இஸ்ரவேல்ல இருக்கிறாங்க, சிறையிருப்புல இருக்கிறாங்க. 20 லட்சத்துக்கு மேலாக, கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துல 10 பேர் 12 பேர் அப்படிப்பட்டதான ஒரு கூட்டம் இருக்கும். கிட்டத்தட்ட அங்க அநேக வீடுகள் மத்தியில இங்க என்ன நடக்குதுனாக்கா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிய, அந்த குடும்பத்திற்கு தேவையான அளவு ஆட்டுக்குட்டியை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இதை நீங்க அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சரியா நல்லா கவனிங்க, அந்த நாட்கள்ல நிசான் மாதம் 14ஆம் தேதி அந்த ஆடு அடிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவும் அதே நிசான் மாதம் 14ஆம் தேதி அவர் மரித்தார். அல்லேலூயா. அதை சரியா அந்த நாட்கள்ல பிதாவானவர் தம்முடைய குமாரன் மரிக்கப் போவதை முன்பதாகவே அங்க வெளிப்படுத்தினார். அப்ப இவர் என்ன சொல்றார், ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க, அதை நீங்க அடிக்க வேண்டும் அப்படின்றார். அடிக்கனாக்கா அதை பலிக செலுத்த வேண்டும். பலி செலுத்தினாக்கா அங்க பலிப்படலாம் கிடையாது வீடுங்கள்ல. அப்ப இவர்கள் எங்க அதை அடித்திருப்பார்கள் சொன்னால், அவங்களுடைய வீட்டு வாசல் நிலையில என்ன செய்யறனாக்கா, அந்த வாசலாண்டி என்ன பண்ணணும்னா அந்த ஆடை என்ன பண்ணணும்னா கொல்லப்பட வேண்டும். அப்ப அந்த கொல்லப்பட்ட ஆடு நல்லா கவனிங்க, வாசல்ல ரத்தம் அப்படியே சிந்தப்படுகிறது. சிந்தப்படுத்த போது அந்த ரத்தத்தை என்ன பண்ணா அவங்க பிடிக்கணும். அவங்க பிடிக்கும் போது அந்த வாசல்லாம் ரத்தம் அப்படியே அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வாசல்ல அப்படியே நிறைந்திருக்குது. இவர்கள் இன்னும் கொஞ்சம் அந்த ரத்தத்தை கிண்ணத்தில் எடுத்து எங்கெல்லாம் சொல்றாரு அப்படின்னாக்கா பாருங்க, அவர்கள் அந்த ஈசோப்பு என்னும் கொழுந்தினால
அதை ரத்தத்தை தோய்த்து அப்படின்னு சொல்லி அங்க வேதத்துல வாசிக்கிறோம். ஏன் நீங்க ஈசோப்பு என்கிறதான அந்த கொழுந்து என்கிறதான அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு செடியை அவர் சொல்லுவதற்கு காரணம் என்னன்னாக்கா, இதுல ஒரு மகிமை இருக்குது. அல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக அது சொல்லப்பட்ட ஒன்று. ஈசோப்பு என்று சொன்னால் ஒரு விதமான ஒரு வித்தியாசமான ஒரு செடி. அதுல பாத்தீங்கன்னா அதுல சில காரியங்களை அது கிளைகள்லாம் தரித்தெடுக்கும் போது அதுல வந்து தண்ணீர் வரும். அது தண்ணீர் மாத்திரம் வடிஞ்சிட்டே இருக்கும். நல்லா கவனிங்க. இப்போ அவர் சொல்றாரு, ஏன் ஈசோப்பு அங்கே வச்சாருனாக்கா, இவர் அந்த செடியில் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வரும், லிக்விட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ரத்தம் வந்து என்ன பண்ணும், கெட்டிடும். அப்போ அந்த ஈசோப்பு என்கிறதான அந்த கிளை, அந்த இலை உள்ள அந்த செடி எடுத்து என்ன பண்ணுமா, அந்த ரத்தத்தில் தோய்த்து என்ன பண்ணுமா, மேல் சட்டத்தில் படும்போது என்ன பண்ணுனாக்கா, ரத்தமும் தண்ணீரும். அதே 2 நிலைக்கால் சட்டத்தில் ரத்தமும் தண்ணீரும், அதே போல் இந்த சைடும் ரத்தமும் தண்ணீரும். அதே போல் பாருங்க, இப்போ இது பார்க்கும்போது எப்படி இருக்கும்னாக்கா, கீழே ஆட்டுக்குட்டி அடித்தார்கள், கீழே ரத்தம் இருக்குது, மேலே ரத்தம் இருக்குது, சைடில் 2 சைடில் ரத்தம் இருக்குது. இது எதை காட்டுதான், சிலுவை காட்டுது. அல்லேலூயா. அப்போ அன்றைக்கே பிதாவானவர் எப்படி காண்பித்தார்னாக்கா, தன்னுடைய குமாரன் மூலமாக, இந்த சிலுவை மூலமாக ரத்தமும் தண்ணீரும் வெளிப்படும் என்பதை அந்த நாளில் அவர் வெளிப்படுத்தி எவ்வளோ அழகாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா, நம்ம படிக்கிறதுனால நமக்கு தெரியுது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நாட்களில் கூட இந்த ஆட்டுக்குட்டியை போல உங்களுக்காக ஒருவர் அடிக்கப்படுவார், அப்போதான் உங்களுக்கு விடுதலை அப்படின்னு சொல்லி அந்த நாளில் இந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுனால இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார். அல்லேலூயா. அப்படியானால் பாருங்க, இந்த சிலுவையின் மூலமாக அவளுக்கு ஒரு விசேஷமான ஒரு நன்மை அன்றைக்கு இருந்துச்சு. என்ன நன்மைனாக்கா பாருங்க, சிலுவைக்குள்ள, அதாவது வீட்டுக்குள்ள இருந்தவங்கலாம் பாதுகாக்கப்பட்டார்கள், சிலுவைக்கு வெளியே இருந்தவங்கலாம் மரிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. தலைச்சன்கள்லாம் சிலுவைக்குள்ள யாரெல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தாங்களோ அவர்கள்லாம் காக்கப்பட்டார்கள். அதே போல சிலுவைக்கு வெளியே இருந்த துன்மார்க்கெல்லாம் அழிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த நாட்களிலே பாருங்க சிறப்பான ஒரு காரியத்தை இந்த அவர் குமாரனுக்கு பதிலாக அங்க பஸ்கா என்கிறதான ஒரு காரியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்ப அந்த இரத்தத்தின் மூலமாக அவர்களுக்கு பாதுகாப்பு வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இரத்தத்தின் மேன்மையை நம்ம இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம். இந்த இரத்தத்தின் மேன்மையிலிருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம், இரத்தத்தின் மேன்மை என்ன, 19ஆம் அதிகாரம் 33, 34 வாசிக்கலாம். இந்த இரத்தத்தின் மேன்மை என்ன என்று சொல்லி, அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவுடன் அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அதை கண்டவன் எப்படிப்பட்ட சாட்சியை கொடுக்கிறானா, இவர் மரித்தார் என்பது அல்ல, இவர் உண்மையாகவே கிறிஸ்து என்று சொல்லி சாட்சி கொடுத்தார். ராஜா இவர் உண்மையாகவே இவர் தேவகுமார் என்பதை சாட்சி கொடுக்கிறாராம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னாக்கா, அவருடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த போர் சேவகர் என்ன செய்தாரா, அந்த போர் சேவகர் இவரை செக் பண்றாரு, இவர் உயிரோட இருக்கிறாரா, இவர் மரிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த 2 கல்வர்கள் உயிரோடு இருக்கிறாங்க, ஆனா இவர் மரிச்சிட்டு இருக்கிறாரு. ஏன்னாக்கா உண்மையாகவே இந்த சிலுவை மரணமானது சீக்கிரம் யாரும் மரிக்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப நேரம் கொடூரமா அவஸ்தைப்பட்டு தான் என்ன பண்ணுவோம்னா மரிப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரமா மரிச்சிட்டார். காரணம் என்னன்னாக்கா, அவர் எலும்புகள் ஒன்று முறிக்கப்படக்கூடாது என்று சொல்லி வேதவசனம் அங்க முன்பதாக இருக்கிறபடியால் அதை நிறைவேற்றினார். ஆகையினால இவர் மரிச்சிட்டாரா உயிரோடு இருக்கிறாரா என்பதை அறிந்து கொள்ள இந்த போர் சேவகன் என்ன பண்றாரா, ஈட்டி எடுத்து அவர் விலா எலும்புல குத்துறாரு. குத்துன உடனே அந்த கடைசியான அந்த ரத்தம் பாருங்க, நல்லா கவனிங்க, ஏற்கனவே அவர் கையில இருக்கிற காலில் இருக்கிற ஹோல்ஸ் மூலமா என்ன வந்துச்சான், ரத்தமும் அங்க தண்ணீரும் வந்துச்சு. இப்ப வரத்துக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா இவனுக்காக கர்த்தர் ரத்தமும் அவர் தண்ணீரும் அனுப்பினார். அல்லேலூயா. காரணம் என்னன்னாக்கா, இவன் கண்கள்ல ரொம்ப நாள் விடுவிக்க முடியாத, யாராலும் காப்பாற்ற முடியாத வியாதி இவன் கண்கள் இருந்துச்சு. இன்றைக்கு இவன் அவனுடைய வேலையை செய்யறான், செக் பண்றான். அப்ப இவருடைய சரீரத்திலிருந்து பாருங்க ரத்தமும் தண்ணீரும் அது கடைசியாக வருது, அது தெரிக்குது, சாரல் போல அவர் மேல படுது. அதன் மூலமாக இந்த போர் சேவகன் பாருங்க கண்கள்ல இருந்த நெடுநாள் இருந்த பிரச்சனை மாறினது. அல்லேலூயா. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது பாருங்க இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும்
அது நன்மையாக இருக்கிற கிறிஸ்துவின் ரத்தத்தினால நமக்கு அவர் மீட்பை தருகிறார், விடுதலை தருகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் ரத்தம் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, அவர் ரத்தம் நமக்கு இல்லைனாக்கா நம்ம யாராலையும் விடுவிக்கவே முடியாது. ஆகையினால கிறிஸ்து நம்மை அவர் விடுவித்தார். கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நம்ம விடுவிக்கப்படுகிறோம். அடுத்த ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம், கவனிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப கிரயத்துக்கு நம்ம யாரு? வாங்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகாதீங்க. கிரயம், நமக்காக ஒரு கிரயம் அங்க செலுத்தப்பட்டாயிற்று. எது அப்படின்னாக்கா அவருடைய ரத்தம் தான். அல்லேலூயா. அவர் ரத்தம் தான் கிரயமாக செலுத்தப்படும். அப்படின்னா அவருடைய ஜீவனை அவர் என்ன பண்ணார்னா நமக்கு கிரயமாக கொடுத்தார். அங்கதான் சொல்றார் அப்போஸ்தலன், கிரயத்துக்கு நீங்க கொல்லப்பட்டீங்க. இன்னைக்கு நீங்க உங்களுடையவர்கள் அல்ல. நம்ம மாம்சத்தின்படி என்ன பண்ணக்கூடாது, நம்ம செயல்படுவதற்கு நம்ம தேவனாய் கர்த்தர் நம்மை வாங்கி இருக்கிறார் என்பதை நீங்க மனதில் நினைவு கொள்ளுங்க அப்படின்றாரு. அன்றைக்கு கூட பாருங்க, அந்த ரத்தம் செலுத்தப்பட்டதுனால தான் இஸ்ரவேல் ஜனங்க பார்வோன் கரத்திலிருந்து விடுவிக்க முடியவே முடியாது யாராலையும். ஆனாலும் இந்த காரியத்தை செலுத்தி என்ன பண்ணாராம், விடுதலை ஆக்கினதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, கிரயத்தை செலுத்தி ரத்தம் சிந்தப்பட்டு அவர் என்ன பண்ணாராம், எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி அவர் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேன்மை இன்னும் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம அடுத்த குறிப்புக்குள்ள நம்ம போகலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. நம்ம எவ்வளோ பெரிய பாவியா இருக்கலாம், எல்லா பாவம் நம்ம மேல இருக்கலாம் இல்லையா, நம்ம சிறு வயதிலிருந்து பாவியா இருக்கலாம். எவ்வளோ பெரிய பாவி உலகத்துல சொல்ல முடியாத பாவம் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா இந்த கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுடைய எவ்வளோ பெரிய பாவத்தை கூட மன்னித்து கழுவி சுத்திகரிக்க வல்லமையுள்ளது. அல்லேலூயா. அப்ப ரத்தத்துல மேன்மை உண்டு. அல்லேலூயா. சிலுவையிலும் மேன்மை உண்டு, ரத்தத்திலும் மேன்மை உண்டு. இப்ப பலிகளை குறித்து ஒரு சில சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். பாருங்க, தேவனாய் கர்த்தர் நமக்காக அவர் பலியானார். நமக்காக பலியானார். எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. நமக்காக அவர் சிலுவையில அவர் பலியானார், நமக்காக அவர் மரித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மரணமானது நம்முடைய வாழ்க்கையில என்ன அதோடைய மேன்மை அப்படின்னாக்கா, வேதத்துல நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்ததாய் சொல்லப்படுகிறதான ஒரு நன்மை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அறியாமல் இருக்கலாம். ஆனால் அது எவ்வளவு ஒரு பெரிய காரியமா இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அவர் நமக்கு பலியானார், நமக்காக பலியானார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். அப்ப அவர் நமக்காக பலியானார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாம் ரொம்ப விசேஷமானவர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் பலியானார். எப்படிப்பட்ட பலியானார் என்று சொன்னால், இதை வேதாகமத்துல கிறிஸ்துவை ஒப்பிட்டு பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல தேவன் தம்முடைய சொந்த குமாரனை வைத்தே அவர் என்ன பண்ணார்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலிகளை குறித்ததான செய்தியை அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். லேவியராகமம் புஸ்தகத்துல நீங்க பலிகளை குறித்து நம்ம பார்ப்போம். சில வேளை அது நமக்கு புரியாது இல்லையா. லேவியராகமம் புஸ்தகத்தையே நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, படிக்கிறதும் இல்லை இல்லையா. படிச்சாலும் நமக்கு புரியாது, இன்னொரு பலின்றத அப்படின்னு சொல்லி நம்ம அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவரை குறித்ததாய் சொல்லப்பட்டதாய் சம்பவங்கள் தான் பலியாக அந்த நாட்களிலும் பிதாவானவர் இஸ்ரவேல் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தார். இந்த பலியை இதை நீ செய்யணும், இதை அனுசரிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாக வழிமுறைகளை சொல்லி தருவது காரணம் என்னன்னாக்கா, இந்த ஒவ்வொரு பலியும் எதை காட்டுகிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை அவர் காண்பித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பலியானார். அப்ப நமக்காக பலியானார் என்பதை தேவனாய் கர்த்தர் அந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலியாக போகிறதை காண்பித்தார். லேவியராகமம் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது ஒரு சில வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். முதலாவது, இங்க பலிமுறைகள் அநேகம் அங்க கொடுக்கப்பட்டாலும் 5 பலிகளை விசேஷமான பலியாக அங்க வைக்கப்படுகிறது. ஒன்று சர்வாங்க தகன பலி. அல்லேலூயா. சர்வாங்க தகன பலி இது அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது கொடுக்கப்பட்டாலும் இதோடைய மேன்மை என்ன, இதோடைய பின்னணி என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது பாருங்க, சர்வாங்க தகன பலி லேவியராகமம் புஸ்தகம்
1:3 ஒரு வாசிக்கலாம். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலி ஆனால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கவனிச்சுக்கணும், இங்க பழுதற்ற ஒரு காளையை என்ன பண்ணா கவனிச்சுட்டு வாங்க. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து தான் காமிக்கும். வாசிமா. கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசாரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல கடவன். இரண்டாவது பாயிண்ட், கர்த்தருடைய சந்நிதியில அந்த காளை கொல்லப்பட வேண்டும். தொடர்ச்சியா வாசிப்போம். அப்பொழுது ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசாரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோல் உரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். சந்து சந்தாக துண்டிக்க கடவன். மூன்றாவது குறிப்பு, சந்து சந்தாக. அப்போ ஒரு சர்வாங்க தகன பலிய இப்படியெல்லாம் இதை இப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லி அவர் சொல்ற. சந்து சந்தாக துண்டித்து அதனுடைய எல்லா உறுப்புகளையும் அதே கட்டையில அடுக்கி ஒன்று கூட என்ன ஆகக்கூடாதான், அதை மற்ற பலிகளை போல இந்த பலி அதோட கூட அந்த மாதிரி ஒப்பனையான பலி இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசமான பலி. சர்வாங்க தகன பலினா முழுமையாக தேவனுக்கு அளிக்கிறதான ஒரு வழிமுறையை அந்த நாள்ல கற்றுக் கொடுத்தார். அப்ப முழுமையாக அது தகன பலியாக தகனிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம இங்க வாசிக்க முடிகிறது. அப்ப ஒரு ஆட்டுக்கடா எப்படி இருக்குன்னா பழுதற்றதா இருக்கணும். தேவனுக்கு நீ அங்க செலுத்துற பலி செலுத்தணும்ப்பா, பலி செலுத்தினாதான் உன் பாவத்துக்கு அது பரிகாரம். அப்படியானால் அந்த எப்படிப்பட்ட பலியை நீ செலுத்தினாக்கா அந்த ஆட்டை செக் பண்ணி பார்ப்பாங்க. அது காளையா இருந்தாலும் சரி, அதே நீங்க 10ஆம் 11ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் போது அது ஆட்டா இருந்தாலும் சரி, ஆடா இருந்தாலும் சரி, அது மாட்டு மந்தையா இருந்தாலும் சரி, காளைகளாக இருக்கணும். இப்படிப்பட்ட மந்தையிலிருந்து நீ கொண்டு வந்து அது சர்வாங்க தகன பலியாக அது செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் கற்றுத்தரார். காரணம் என்ன, ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துவை குறிச்சுதான் சம்பவம். அல்லேலூயா. ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துவை குறிச்சுதான சம்பவம். அதனாலதான் நம்ம சரியா புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால நம்ம அதை கூட சரியா படிக்க அநேகருக்கு கஷ்டமா இருக்கும் அந்த லேவியராகமம் புஸ்தகம். ஆகையினால இங்க தம்முடைய குமாரனை வைத்தே அவர் என்ன பண்ணார்னா ஒவ்வொரு பலியையும் அவர் சுட்டி காண்பித்தார். அப்ப இந்த ஆசாரிய அந்த கூடாரத்துல ஆசிரியர்கள் என்ன செஞ்சாலும் ஆசிரிப்பு கூடாரத்துல இந்த முறைகளை செயல்பட்டு வந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்க பாவத்துக்கான ஒரு பரிகாரத்தை செலுத்த வரும்போது, தேவனுக்கு பலிகளை செலுத்த வரும்போது இப்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்டதான முறைகளை கற்றுக் கொடுத்தார். அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், முதலாவது நாம் பார்த்தோம் அது பழுதற்றதா இருக்க வேண்டும் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவும் பழுதற்றவராய் இருந்தார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்னாக்கா, அவர் யோவான் புஸ்தகத்துல மாத்திரமல்ல, லூக்கா புஸ்தகத்துல மாத்திரமல்ல, மார்க்ல மாத்திரமல்ல, மத்தியில மாத்திரமல்ல, இங்க எல்லா இடத்திலும் இயேசு கிறிஸ்து பழுதற்றவராய் இருந்தார். ஒரே ஒரு வசனத்துல வாசிக்கும் போது பாருங்க, மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது. முதலாவது ஒரு பிறப்பின் செய்தி அங்க சொல்றாங்க, அவர் ஒரு குமாரனை பெறுவார். அல்லேலூயா. ஒரு மகன், இயேசு கிறிஸ்து ஒரு மகனா பிறந்தார். பிறகு அவர் பழுதற்றவராய் இருந்தார், கலங்கம் இல்லாதவராய் இருந்தார், பாவம் இல்லாதவராய் இருந்தார். இவரே பலிக்கு அவர் சரியா இருந்தார். அல்லேலூயா. அப்ப பழுதற்றதா இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வார்த்தை கிறிஸ்துவுக்கு தான் அது பொருந்துகிறதா இருந்துச்சு. இரண்டாவது நம்ம வாசித்தோம் இல்லையா, லேவியராகமம் புஸ்தகத்துல அது கர்த்தருடைய சந்நிதியில பலிபீடத்தின் வலது புறத்துல கொல்லப்பட வேண்டும் அப்படித்தானே இருக்குது. இப்போ 11ஆம் வசனத்தை இப்ப வாசிப்போம், கவனிங்க. கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்தின் வடபுறத்தில் அதை கொல்ல கடவன். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய சந்நிதியில அது பலிபீடத்தின் வலது புறத்துல அது கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்ட வார்த்தையும் கிறிஸ்துவ நிறைவேறப்பட்டது. காரணம் என்னன்னாக்கா, இந்த கொல்கதா மலைக்கும் அந்த எருசலேம் தேவாலயத்துக்கும் சூழ்நிலை எப்படி இருக்குனாக்கா, எருசலேம் தேவாலயத்திலிருந்து நீங்க அந்த கொல்கதா மலையை பார்ப்பீங்கன்னா அது இந்த தேவாலயத்தின் வடபுறத்துல இருந்துச்சு. அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து சரியாக அந்த காரியங்களை பொருந்துச்சு. அப்ப எங்க கொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு முன்பாக தேவ சந்நிதியில கொல்லப்பட வேண்டும்னா கர்த்தருக்கு முன்பாக நீ கொல்லப்படணும் அந்த காளைய அப்படின்னாரு. இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்கு முன்பாக எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவர் சிலுவையில கொல்லப்பட்டார். அல்லேலூயா. அப்ப சர்வாங்க தகன பலி முழுமையாக அவருக்கு அங்க கொடுக்கப்பட்டதை இங்க நிரூபிக்கிறார். அவர் பாவமில்லாதவர், கலங்கமில்லாதவர்,
அவரே அந்த பலிக்கு உண்டான ஆதாரமா இருந்தார். மூன்றாவது காரியம் இங்க நம்ம வாசிக்கும் போது பாருங்க, முழுவதுமாக அங்க என்ன பண்ணுமா, அங்க கொடுக்கப்பட வேண்டும். முழுவதுமாக பலிய கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்து கூட எப்படி முழுவதுமாக கொடுத்தார் என்று சொன்னால், நீங்க அவரை குறித்து நீங்கள் பார்க்கும்போது அவர் தலை மட்டுமல்ல, அவர் கன்னத்துல மாத்திரமல்ல, அவருடைய செவிகள் மாத்திரமல்ல, அவருடைய உடம்பு மாத்திரமல்ல, கை கால்கள் எல்லாவற்றையும் அங்க அவர் என்ன செஞ்சாரா, உபாதிக்கும்படி கொடுத்தார். அல்லேலூயா. தலையில முள்முடி சுட்டும்படி கொடுத்தார், தாடையில செவுள்ள அடிக்கும்படிக்கு அவர் விட்டு கொடுத்தார் இல்லையா. அவங்கெல்லாம் எதிரிகள் பயங்கரமா கிண்டல் பண்ணும்படி செவிய அவர் விட்டு கொடுத்தார். தாடை மாதிரி பிடுங்குவதற்கு அவர் விட்டு கொடுத்தார் இல்லையா. அவர் முதுக அநேகர் அடிக்கும்படி விட்டு கொடுத்தார். அவருடைய விழாவை அநேகர் குத்தும்படிக்கு விட்டு கொடுத்தார். கை கால்கள்ல ஆணிகளை அங்க அடிக்கும்படி அவர் விட்டு கொடுத்தார். முழுவதுமாக அங்க இயேசு கிறிஸ்து தன்னை சர்வாங்க தகன பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. எதற்காக என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில நம்மை மீட்டு கொள்வதற்காக. இந்த ஆசரிப்பு கூடத்துல ஒருத்தனுடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படுகிறதோ அதே போல இங்க இயேசு தம்முடைய பிதாவுக்கும் அங்க எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அங்க கொல்லப்பட்டார். காரணம் நமக்காக பலியானார். நம்முடைய பாவத்திலிருந்தும் நம்முடைய சாபத்திலிருந்தும் பிசாசின் கரத்திலிருந்தும் நியாய பிரமாணத்தின் நடுவிலிருந்தும் நம்மை அவர் விலக்கிரியமாக அவரை கொடுத்து அவர் நம்மை மீட்டு எடுத்தார். அல்லேலூயா. சர்வாங்க தகன பலி இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. இரண்டாவது காரியத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க, சமாதான பலியை நம்ம வாசிக்கலாம். லேவியராகும் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல நீங்க இந்த வசனம் ஆரம்பிக்குது. அந்த அதிகாரம் முழுவதுமாக இந்த சமாதான பலியை குறிச்சதாய் எழுதப்படுகிறது. அப்ப இந்த சமாதான பலி என்றால் என்ன அப்படின்னாக்கா, சமாதானமாகும்படி செலுத்தப்படுகிற ஒரு பலி. இப்போ அநேகருக்கு பகையா இருக்குமானால், இந்த பகை நிமித்தமாக ரொம்ப நாள் எங்களுக்கு பகையா இருக்குது, இந்த பகையை நாங்கள் மாற்ற வேண்டும், ஆகையினால ஒரு பலியை நாங்கள் செலுத்த போறோம் என்று சொல்லி அந்த பலியை அங்க ஆசரிப்பு கூடத்துல கொண்டு வந்து செலுத்தும் போது இவர்கள் அநேக நாள் அவர்கள் என்ன இருப்பாங்கனாக்கா பகையா இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த பலி செலுத்தின பின்பு இவர்கள் சிநேகிதராய் மாறிடுவாங்க. அல்லேலூயா. அப்ப சமாதான பலி என்றால் என்னன்னாக்கா, சமாதானம் செய்யும்படியாய் செலுத்தப்படுகிற பலியாக அன்றைக்கு தேவனாய் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாக சமாதான பலியை ஒன்று ஏற்படுத்து, இது இதற்காக நீ செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்கள்ல மோசே மூலமா கற்றுத் தருகிறார். சமாதானம் உண்டாக்கும்படி அங்க செலுத்தப்படுகிற பலியானது சமாதான பலி. அப்போ ஒரு குடும்பத்துல மற்றவங்களுக்கும் நமக்கும் உள்ள பகையை மாற்றுவதற்கு செலுத்தப்படுகிறதான ஒரு பலிதான் சமாதான பலி. இயேசு கிறிஸ்துவும் அவர் பாருங்க, அவர் அதற்காக தம்மை விட்டு கொடுத்தார். அநேகர் சமாதானமாகும்படிக்கு அவர் தம்மையை விட்டு கொடுத்தார். அவர் சமாதான பிரபு என்று சொல்லி ஏசாயா 9:6 சொல்லப்படுகிறது. அவர் முழுமையான சமாதானத்தை, யாரும் கொடுக்க முடியாத சமாதானத்தை அவர் தருகிறார் என்று சொல்லி யோவான் 14:27 சொல்லுகிறது. அவர் சமாதானத்துல பூரணமானவர் என்று சொல்லி இப்படிப்பட்ட இவர் பலியாக கொடுத்தார். எதற்கானாக்கா நம்ம சமாதானமாகும்படிக்கு. அல்லேலூயா. பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 23ஆம் அதிகாரத்துல 11-12 நீங்க வாசிப்பீங்கன்னா ரொம்ப நாளா பகையா இருக்கிறாங்க 2 பேர். வாசிங்க. அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோட கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவினிடத்திற்கு அனுப்பினார். நல்லா கவனிங்க, ஏரோது பிலாத்து கிட்ட அனுப்பினார். என்னன்னாக்கா, இவர் 2 பேருக்கும் பல நாட்கள், பல ஆண்டுகள் பகையா இருந்தார்கள். எதிரிதான். யாருக்கு எதிரி? இயேசு கிறிஸ்து எதிரியா இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை சித்திரவதை செய்வதற்கு அவங்க கையில ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவங்க எதிரிதான். ஆனா இப்ப ஏரோதும் பிலாத்தும் இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னா வாசிங்க அடுத்த வசனம். முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். இயேசு கிறிஸ்து என்றைக்கு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாரோ அவரது மரணத்தின் மூலமாக பகைவர்கள் சிநேகிதராய் மாறினார்கள். அல்லேலூயா. 1 அது மாத்திரமல்ல, பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் இப்போ 51ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர் மரித்த போது அப்பொழுது தேவ ஆலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அல்லேலூயா. அப்ப அவர் மரித்தார். அங்க நெடுநாளாய் பழைய ஏற்பாட்டின் நாட்கள் முதற்கொண்டு இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் இருந்த
திரையாக மூடப்பட்டிருந்த அந்த மூடு திரை அங்க கிழிக்கப்பட்டது. அல்லேலூயா. இது எதற்கு என்று சொன்னால், பிதாவானவர் தரிசிக்க முடியாமல் இருந்த மக்களை அவருடைய மரணத்தின் மூலமாக பிதாவிடத்தில் ஒன்று சேர்த்தார், சமாதானமாய் மாற்றினார். அல்லேலூயா. வேதத்தில் எபேசியர் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 14, 13, 14, 15 நீங்க வாசிக்க போறீங்க. கவனிங்க 13 முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினை ஆகிய நடுசுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. பாருங்க, பரலோகத்துக்கும் பூமியில இருக்கிறவங்களுக்கும் பிரிவினை இருந்துச்சாம். தேவனுக்கும் ஜனங்களுக்கும் ஒரு பிரிவினை இருந்துச்சு, விலக்கப்பட்டிருந்தார்கள். தேவனை ஒரு காலம் அவங்க தரிசிக்கவே முடியாது. ஆகையினால தீர்க்கதரிசி மூலமாக தேவனை கர்த்தர் பேசி கொண்டிருந்தார். தீர்க்கதரிசி மூலமாக தேவனுடைய தாசர்கள் மூலமா பேசுவாரை தவிர ஜனங்களிடத்துல டைரக்டா பேச மாட்டார். ஒரு சில மக்கள் தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, தாவீதுகிட்ட பேசினாரு, சாலமோனிடத்துல பேசினாரு. ஆனா எல்லார்ட்டுமே தேவனை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாருன்னா அவர் பேசுவதில்லை. காரணம் என்னக்கா, எல்லா ஜனங்களும் பாவத்தினால அவர்கள் என்ன செய்யறாங்களாம், பிரிந்து போயிருக்கிறார்கள். வேதத்துல நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட நீங்க வாசித்து பார்ப்பீங்க இல்லையா. தேவனுக்கும் நமக்கும் உள்ளாக ஒரு நடுசோறு இருக்குது. இந்த நடுசோறு எப்போ போச்சு அப்படின்னாக்கா, கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக. அல்லேலூயா. அப்ப அவர் பலி ஆனாரு. இந்த பலியாக அந்த நாட்கள்ல தன்னை ஒப்பு கொடுத்ததுனால பிதாவுக்கும் நமக்கும் இருந்த பிரிவினையான அந்த சுவரை, அந்த திரைச்சீலையை தேவனத்தை கர்த்தர் எடுத்து என்ன செஞ்சாரா, பிதாவானவர் எப்போதும் தரிசிக்கும்படியாக தேவனை கர்த்தர் நமக்கு அவர் சமாதானத்தை அவர் உண்டு பண்ணும்படிக்கு கிறிஸ்து நமக்கு சமாதான பலியாய் மாறினார். அல்லேலூயா. பாருங்க, தேவனை கர்த்தர் இவ்வளவு ஒரு பெரிய காரியத்தை நமக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார். 3வது காரியத்தை நம்ம பார்க்கலாம், பாவ நிவாரண பலி. லேவியராகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது, அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காளையை பாவ நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர கடவன். கொண்டு வர வேண்டும். அப்போ ஒவ்வொருத்தருடைய அங்க மீறுதல்கள் லைனா ஒவ்வொருத்தருடைய, அதாவது ஆசாரியனுக்காக, ஜனங்களுக்காக, ராஜாக்களுக்காக, அந்த அதிகாரம் முழுதுமாக ஒவ்வொருத்தரும் மீறி பாவம் செய்வாங்க. தேவ ஜனங்க இன்னைக்கு மீறி பாவம் செய்யறாங்க இல்லையா. இதுக்கு நிவாரணம் ஒன்று செலுத்தணும். மீறி பாவம் செய்வோம் இல்லையா. இது எல்லாருக்குமே ஆசாரியனா இருந்தாலும் சரி, ராஜாவா இருந்தாலும் சரி, ஜனங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தேவ ஜனங்க மீறி பாவம் செய்யும் போது, அதனாலதான் அந்த 3ஆம் வசனம் சரியான வசனம். ஒருவன் தேவன் வைத்திருக்கிற காரியங்களை மீறி செய்யறோம் இல்லையா, அது பாவம். இப்படிப்பட்ட பாவத்துக்கு என்ன செய்யணும்னாக்கா, அது அப்படிப்பட்ட பாவத்துக்கு பரிகாரம் செலுத்தி ஆகணும். இன்றைக்கு நம்ம அந்த பாவத்தின் மேல பாவத்தை செய்து கொண்டே இருப்போம். அப்ப இதற்கு நம்ம தான் என்ன செய்திருக்கணும்னாக்கா, இப்படிப்பட்ட பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் இன்றைக்கு அநேகர் இல்லையா. நம்ம மீறி செய்யறோம். சில வேளை மீறுதல் நமக்கு உண்டு இல்லையா. நம்ம அடிக்கடி என்ன பண்ணுவோம், தேவ ஜனங்களா இருக்கிறோம், அடிக்கடி நம்ம தேவன் கட்டளையை மீறி நடப்போம், தேவன் சொல்லுகிறதை மீறி நடப்போம். சில வேளை தேவன் நமக்கு என்னெல்லாம் நமக்கு வழி நடத்துகிறோம் அதெல்லாம் மீறி எல்லாம் நம்ம நடந்திருக்கிறோம் இல்லையா. ஆனால் இப்படிப்பட்ட மீறுதலுக்கு பாவ நிவாரண பலியை நம்ம செலுத்தணும். நம்ம செலுத்துறோமா? இல்லை இல்லையா. அப்படிப்பட்ட பாவத்திலே சில வேளை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இந்த பாவத்திற்கு கிரயம் செலுத்தப்படலைனாக்கா நமக்கு மன்னிப்பு கிடையாது. நல்லா கவனிச்சிங்க, இதுக்கு கிரயம் செலுத்தப்படலை அப்படின்னாக்கா மீறி செய்கிற நம்முடைய வாழ்க்கையில பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. ஆகிலும் கிறிஸ்து பாவ நிவாரண பலியா மாறினார். அல்லேலூயா. இவர் வழியா மாறினதுனால தான் இன்றைக்கும் நமக்கு மன்னிப்பை அவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட நம்ம சில நேரங்களில் நீங்கள் மீறி நாம் செய்யும்போது
தேவனுக்கு முன்பாக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் அவர் நமக்காக அவர் பாவ நிவாரண பலியாக அன்றைக்கு வந்ததுனால இன்றைக்கு நமக்கு ஒரு மன்னிப்பை நமக்கு அவர் தருகிறார். ஏன்னு சொன்னால் நம்முடைய பாவங்களை, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது இது கிறிஸ்துவில நிறைவேறினது. வாசிக்கலாம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். போதும், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அப்ப நம்ம மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மீது செலுத்தப்பட்டாயிற்று. அல்லேலூயா. எபிரேயர் புத்தகத்துல 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, பூமியில் உள்ள எல்லா பாவங்களுக்காக அவர் என்ன செஞ்சாரா? அடிக்கப்பட்டார். வாசிப்போம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு. போதும், ஒரே தரம் அவர் பலியானார். எதற்காகனாக்கா நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் பலியாகி நம்ம என்ன செய்யறாரா? அவர் நமக்கு மன்னிப்பை உண்டு பண்ணுகிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்த நம்முடைய மீறுதல்கள் நிமித்தமாக, அக்கிரம நிமித்தமாக தேவ ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நமக்காக இவர் பலியாகி நமக்கு மன்னிப்பை உண்டு கொடுத்தார். அல்லேலூயா. மன்னிப்பை நமக்கு அவர் கொடுத்தார். மன்னிப்பே இல்லைன்னா கிடையாது. ஒவ்வொருவரும் அன்னைக்கு மீறி செஞ்சாக்கா அதுக்குண்டான தண்டனை அனுபவிக்கணும் பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல. ஆனா கிறிஸ்து நமக்கு பாவ நிவாரண பலியாக வந்ததுனால அவர் நமக்கு மன்னிப்பை தருகிறார். கடைசியாக அடுத்தது ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். குற்ற நிவாரண பலி. இந்த குற்ற நிவாரண பலி என்று சொன்னால் லேவியராகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 1 அந்த அதிகாரம் முழுவதுமாக நீங்க குறித்து கொள்ளுங்க. குறிப்பிட்ட வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். இந்த குற்ற நிவாரண பலியின் பொருள் என்னவென்று சொன்னால், ஒருவன் பாவம் செய்வான் என்று சொன்னால் அவங்ககிட்ட இருந்து என்ன பண்ணுவான்னா, அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? பிடுங்கி கொள்வார்கள். அவன் எல்லாவற்றையும் இழந்து போயிடுவான். பாவம் செய்து இழந்து போனதை மீட்பதற்கு ஒரு பலி செலுத்தணும். அது குற்ற நிவாரண பலி. பாருங்க, ஒரு காரியத்தை நான் சொல்றேன். பாவம் செய்து நம்முடைய உரிமைகளை நம்ம இழந்து போயிருப்போம் என்று சொன்னால் அதற்கு ஒரு பலியை செலுத்தி நம்ம என்ன பண்ணணும்? இழந்து போனதை மீண்டுமாய் மீட்டுக்கொள்ள முடியும். அப்ப இழந்ததை ஒருவன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் குற்ற நிவாரண பலியாக ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். 2வது, ஒருவன் மற்றருக்கு, அதாவது மனுஷருக்கு மத்தியில நம்ம குற்றம் சாட்டப்படுறோம். மற்றவங்களுக்கு, வீடுகளுக்கு, குடும்பத்துல இன்றைக்கு அநேகர் மனுஷன் தீமை செய்து குற்றம் சாட்டப்பட்டால் இவர்களுடைய வாழ்க்கையில இவங்க என்ன செய்யணும்? குற்ற நிவாரண பலி அங்க செலுத்தப்படணும். 2 காரியத்தை அங்க வைக்கிறாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட இயேசு கிறிஸ்து அவர் என்ன செஞ்சாராம் பாருங்க. அவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குற்றங்களுக்காக அவர் குற்ற நிவாரண பலியாக அவர் தம்மையே அவர் தந்தார், நம்மை பரலோகத்துல சேர்ப்பதற்காக. ஏன் அப்படின்னாக்கா, நம்ம பூமியில நம்ம குற்றவாளிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்களா நம்ம இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்துல இப்படிப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்துல போகவே முடியாது. அப்போ பரலோக ராஜ்யத்தை ஆதியில அவர் கொடுத்தார். ஆதாமத்துல சகல அதிகாரத்தையும் கொடுத்தாரு. அதெல்லாம் இழந்து போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அவர் குற்ற நிவாரண பலியாக வந்து மீண்டுமாக நம்மை குற்றமற்றவர்களாய் மாற்றி, அவருடைய பலியினால மாற்றி நம்மை பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பதற்காக தேவனை கர்த்தர் என்ன செஞ்சாரா? நமக்கு அவர் அதிகாரங்கள், இழந்து போன அதிகாரங்கள்லாம் மீட்டு அவர் கொடுத்தார். அவர் குற்ற நிவாரண பலியாக. அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபத்துல பாருங்க 8ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம் சொல்கிறது. அவர் வாசிக்கலாம். ரோமர் 8:15. அவர் நமக்கு உரிமையை கொடுக்கிறாரு. இன்றைக்கு நம்ம உரிமை உள்ளவர்களா இருப்பதற்கு காரணம் குற்ற நிவாரண பலியை அவர் தமது மூலமாக, கிறிஸ்துவின் மூலமாக செலுத்தினார். வாசிப்போம் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அல்லேலூயா. புத்திர சுவிகாரத்தின் ஆவி தேவனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அடிமைத்தனத்தின் ஆவி, குற்றம் சாட்டப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து வந்து குற்ற நிவாரண பலியாக செலுத்தப்பட்டு நம்ம என்ன பண்றான்? பிதாவிடத்துல நீங்க உரிமையை நீங்க கேட்கலாம். அன்றைக்கு உரிமை இருந்துச்சு, பாவம் செய்தனால உரிமை இழந்து போயிட்டாங்க. அன்றைக்கு தேவனை சந்திக்கிற ஒரு வழக்கம் இருந்துச்சு.
அவங்க பாவம் செய்தனால விலக்கப்பட்டார்கள். இன்றைக்கு அந்த குற்றத்திற்காக மீண்டுமா நமக்காக ஒரு பலியாக கிறிஸ்து வந்து நமக்காக மரித்ததுனால நம்ம மேல இருக்க குற்றம்லாம் மாட்டப்பட்டு மீண்டுமாய் பிதாவிடத்துல நம்ம உரிமையோடு கூட கேட்கும்படிக்கு தேவனை கத்த உரிமை தருகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம ஜெபிப்பதற்கு காரணம், உரிமையோடு கூட ஜெபிப்பதற்கு காரணம் கிறிஸ்துவின் அந்த பலியினால. அல்லேலூயா. அப்ப அவருடைய பலியினால நமக்கு மேன்மை உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடைசியாக ஒரு பலியை குறித்து நாம் பார்க்கலாம், போஜன பலி. போஜன பலி என்று சொன்னால் நல்லா கவனிங்க, இது லேவியராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 அந்த அதிகாரம் 16ஆம் வசனம் வரைக்கும் இந்த போஜன பலியை குறிச்சதாய் அங்க எழுதப்படுகிறது. போஜன பலி இது எப்படி செலுத்தணும் அப்படின்னாக்கா ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். 1. ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவா இருப்பதாக, அவன் அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூபவர்க்கம் போட்டு. அல்லேலூயா. அப்ப இங்க தேவனுக்கு விருப்பமான ஒரு காரியத்தை அங்க போஜன பலியாக செய் அப்படின்னார். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டதா இருந்தாலும் இது எப்படி இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இது நிறைவேறுது அப்படின்னாக்கா அவருடைய பலினால நிறைவேற்றப்பட்டது. இது ஒரு போஜன பலினாக்கா மெல்லிய மாவா இருக்கணும். இந்த மெல்லிய மாவு அப்படி இந்த மாவை எங்கேருந்து எப்படி அதை உருவாக்கினாக்கா இது கோதுமையிலிருந்து நல்ல கவனிங்க. இந்த கோதுமையானது என்ன பண்ணுனாக்கா அது எப்படி அது மெல்லிய மாவா மாறும், அதை நசுக்கி அந்த நாட்களில் மிஷினாக இல்லை நசுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அது என்ன பண்ணும், அரைத்த பின்பு அது மெல்லிய மாவாக வரும். சரிங்களா? அப்போ மெல்லிய மாவு இன்னும் அது மிருதுவம் ஆக்கணுனாக்கா அதுக்கு ஒன்று சேர்க்குறாங்க. என்ன படித்தோம்? எண்ணெயை சேர்க்குறாங்க. இன்னைக்கு கூட நீங்கள் அதை நீங்கள் பார்ப்பீங்களா வீட்டில், எண்ணெயை கொஞ்சம் சேர்த்தா தான் என்ன ஆகும், அது கொஞ்சம் சாஃப்டாக வரும் இல்லையா? இது கிறிஸ்துவும் ஆவியானவரும் சேர்ந்து சொல்லுது. அல்லேலூயா. அப்போ இந்த மாவு யாரை குறித்து சொல்லுன்னா கிறிஸ்துவை குறித்து சொல்லுது. அவர் தன்னை ஜீவ அப்பமாக அவர் சொல்றார், நானே ஜீவ அப்பம். அல்லேலூயா. அப்போ ஒரு கோதுமையானது நல்லா கவனிங்க, அது அங்கே நசுக்கப்படாமல், அது அங்கே உடைக்கப்படாமல், அது மாவாக அரைக்கப்படாமல் அது இருக்குமானால் அது ஒரு நல்ல அப்பமாக மாறாது. ஆகையினால இங்கே ஒரு போஜன பலியாக இயேசு கிறிஸ்துவே அவர் தன்னை மாற்றினார் பிதாவுக்கு நேராக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ பிதாவுக்கு நேராக சுகந்த வாசனை பலியாக ஒரு மரணத்தில் அவர் காண்பித்தார். அப்போ எப்படி இதை காண்பித்தார் என்று சொன்னால், அவர் பாருங்க, அவர் நசுக்கப்பட்டார், சிலுவையில் அவர் நசுக்கப்பட்டார், அவர் ஆணிகளால் நசுக்கப்பட்டார், அவர் உடைக்கப்பட்டார், அநேக சித்திரவதைக்குள்ள அவர் கொண்டு போகப்பட்டார். இன்றைக்கும் அந்த கோதுமையை கூட நம்ம என்ன பண்ண முடியும், அதை நசுக்கி மிஷினில் கொடுத்து அதை அரைச்ச பிறகு தான் அது நமக்கு ஒரு மாவாக, அது மெல்லிய மாவாக வருகிறது இல்லையா? அப்போ அதே போல தான் இயேசு கிறிஸ்து அங்கே தேவனுக்கு முன்பாக சுகந்த ஒரு வாசனையான ஒரு பலியாக மாறுவதற்கு அவர் இந்த கோதுமை மணியானது எப்படி அங்க உடைக்கப்பட்டு ஒரு மெல்லிய மாவாய் மாற வேண்டுமா, அப்படியே சிலுவையில் அவர் பிதாவுக்கு சுகந்த வாசனையான பலியாக அவர் தம்மை அவர் கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த கோதுமையை அந்த மாவாக அரைத்த பிறகு எண்ணெயோட கூட பிசைஞ்ச பிறகுதான் அதுனா ஒன்றுமா ஒரு மிருதுவான ஒரு சாஃப்டான ஒரு சூழ்நிலையை அது கொடுக்குது என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரால இயேசு கிறிஸ்து நிறைந்தவராய் காணப்பட்டார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 10:38 வசனத்தில் சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்டவராய் அநேக காரியங்களை அவர் செய்தார். அப்போ இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் அங்க நிறைந்து காணப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவராய் இருந்தார். இந்த கோதுமையானது இந்த மெல்லிய மாவாக போஜன பலியாக மாறுவதற்கு எண்ணெயும் அங்க மாவும் மெல்லிய மாவும் அங்க சேர்ந்து பிசையப்பட்ட ஒன்றுதான் ஒரு நல்ல ஒரு அப்பமாக மாறுகிறது. அதே மாத்திரமல்ல, இந்த கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து மரித்தால் ஒழிய பலன் கொடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே போலதான் இயேசு கிறிஸ்து அவர் கோதுமையா இருந்தாலும் அவர் என்ன பண்றாருன்னா ஜனங்களுக்காக விதைக்கப்பட்டார். ஜனங்களுக்காக என்ன பண்ணார்னா அவர் பலியானார். இந்த பலியினுடைய மேன்மையானது அநேக வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை திறந்தது. அநேக மணிகள் எழும்பப்படுது அவர் மூலமாக. அது மாத்திரமல்ல, அவரும் புதிய சொல்லி நம்ம கர்த்தர் இந்த நாளில கூட நம்முடைய வாழ்க்கையில அவர் எப்படியெல்லாம் போஜன பலியாக அவர் பிதாவுக்கு முன்பாக தன்னை அர்ப்பணித்தார். அப்ப இந்த மாவையும் இந்த எண்ணெயும் வைத்து அது என்ன பண்ணோம்னா அங்க வசந்த அந்த
வாசனையான திரவத்தை போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களாம், தேவனுக்கு முன்பாக அதை வாசனையாக அதை என்ன பண்ணுவாங்கன்னா சூடு ஆக்கும்போது அது தேவனாய் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக இருந்தது என்று சொன்னாங்க. அப்போ இவருடைய மரணம் தேவனுக்கு எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஒரு இனிமையாக இருந்துச்சு. இவர் தன்னையே அவர் பலியாக கொடுத்தார். எதற்காக என்று சொன்னால் பாருங்க, நமக்காக மரித்து எல்லாவற்றையும் அவர் முடித்து தேவனுக்கு அவர் என்ன பண்ணார்னா அவர் சுகந்த வாசனையாக முடித்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்ப இவரே எல்லா பலிகளுக்கும் மேலாக இந்த கடைசியாக இந்த போஜன பலி மூலமாக அவர் தன்னையே தேவனுக்கு சுகந்த வாசனையாக கொடுத்தார், முடித்தார், எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று சொல்லிதான் அங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல பாருங்க 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்கிறது, அவர் முடிந்தது என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு சகலத்தையும் அவர் செய்து முடித்தார் இந்த பூமியில. அல்லேலூயா. எதற்காக வந்தாரோ அதை தேவ சித்தத்தை அந்த நாள்ல வாசிப்போம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. முடிந்தது என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர் வந்த நோக்கம், ஜனங்களுக்காக வந்த பலி நோக்கம், தேவனுடைய சித்தத்தின் நோக்கம் எல்லாவற்றையும் முடித்து கர்த்தருக்கு அவர் என்ன பண்ணார், தேவனுக்கு சுகந்த வாசனை பலியாக மாறினாராம் தம்மே. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து பாருங்க நமக்காக பலி ஆனார் என்பதை ஒரு நாளும் நம்ம மறக்க கூடாது. ஏன் அப்படின்னாக்கா அந்த பலியின் மேன்மை தான் பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல இந்த பலி முறைகள் மூலமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசாரியர்களுக்கும் அங்க மோசே மூலமாக கற்றுத்தருகிறார். அப்போ ஒவ்வொரு பலியும் கிறிஸ்துவை குறித்தது. அப்போ வேதாமத்தை சொல்லப்படுகிற எல்லாமும் எதை குறித்தது என்று சொன்னால் கிறிஸ்துவை குறித்து தான் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் எதை சொன்னாலும் கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தி அங்க தேவன் சொல்லுகிறதாக வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆகையினால இந்த நாளிலே கூட கிறிஸ்து நமக்காக பலியானார். இந்த பலியின் மேன்மை என்று சொன்னால் ஒவ்வொன்றும் நமக்காக தான். அல்லேலூயா. சர்வாங்க தகன பலி என்று சொன்னால் நம்மை முழுவதுமாக மீட்பதற்காக அவர் சர்வாங்க தகன பலியா மாறினார். பாருங்க, சமாதான பலி, நமக்குள்ள சமாதானம் உண்டு பண்ண முடியாது, நமக்கும் தேவனுக்கும் உள்ள சமாதான இடைவெளி மாற்ற முடியாது, சமாதானம் உண்டு பண்ண முடியாது, அவர் சமாதான பலியாக மாறினார். பாவ நிவாரண பலி, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் அவரே பலியாகி நம்மை பாவத்திலிருந்து மன்னிப்பை உண்டு பண்ணினார். குற்ற நிவாரண பலி, நம்முடைய வாழ்க்கையில நம்ம இழந்து போனது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு அவர் குற்ற நிவாரண பலியானார். இவைகளை முடித்து அவர் தேவனுக்கு சுகந்த வாசனையான போஜன பலியாக தேவனாய் கர்த்தர் மாறினார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கூட தேவனாய் கர்த்தர் நமக்காக அவர் யாவற்றையும் செய்து முடிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோமே. இன்றைக்கும் கிறிஸ்துவானவர் அவர் நமக்காக பலியானார். அவர் நமக்கு பலியாகி எத்தனை நன்மைகளை கொடுத்துட்டார் தெரியுமா? அவர் சிலுவையின் மூலமாக நம்ம பார்த்தோம், சிலுவையின் மேன்மையை நம்ம பார்த்தோம், அவருடைய இரத்தத்தின் மேன்மையை பார்த்தோம், அவருடைய பலியின் மேன்மையை நம்ம கூட நம்ம பார்த்தோம், அவருடைய மரணத்தின் மேன்மையை கூட நம்ம பார்த்தோம். 3 விதமான மேன்மைகளை நம்ம பார்த்தோம். சிலுவையின் மேன்மை, இரத்தத்தின் மேன்மை, அவருடைய பலியாக மரணித்த அந்த மரணத்தின் மேன்மையை நம்ம பார்த்தோம். இதனால நமக்கு நன்மைகள் என்ன கொடுத்தார் என்று சொன்னால், அவர் சிலுவையின் மரணத்தின் மூலமாக அவர் மரணத்தினால நமக்கு மன்னிப்பை, பாவ மன்னிப்பை உண்டு பண்ணினார். 2வது, அவர் சிலுவையின் மரணத்தின் மூலமாக நமக்கு சாபத்திலிருந்து நமக்கு அவர் விடுதலை கொடுக்கிறார். அவருடைய சிலுவை மரணத்தின் நிமித்தம் அவருடைய தழும்புகளால நமக்கு என்ன பண்றது, சுகம் உண்டாகிறது. அவருடைய மரணத்தின் மூலம் நமக்கு வெற்றியின் பாதை தேவனாய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கும் பிதாவுக்கும் ஒரு அந்தஸ்தை, ஒரு உறவை உண்டு பண்ணினார். அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் இதற்காக தான் இந்த பூமிக்கு வந்தார். இதற்காக தான் அவர் தன்னுடைய மரணத்தை, சிலுவையின் மூலமா கொடூர மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இதற்காக தான் அவர் சொந்த ரத்தத்தை, எல்லா ரத்தத்தையும் அவர் சிந்தினார். இதற்காக தான் அவர் பலியானார். நம்முடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொண்டு நாம் பரலோக ராஜ்யத்துல தேவ பிள்ளைகளை இந்த பூமியில வந்தாலும் பரலோக ராஜ்யத்துல நம்ம சேர்வதற்காகவே கிறிஸ்து நமக்காக பலியானார். நாம் யாவரும் இந்த நாளிலையும் கூட இயேசு கிறிஸ்து பலியானார், இயேசு கிறிஸ்து மரணத்தை அவர் ருசி பார்த்தார், இயேசு கிறிஸ்து அவர் மரணம் அடைந்தார். ஒரு சின்ன காரியமா நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து மரித்தார். இன்றைக்கு மரணத்தை நினைவு கூறுகிறோம், எல்லாரும் நினைவு கூறுவாங்க. கிறிஸ்து இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரித்த நாள் குட் ஃப்ரைடே என்று சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அதன் மேன்மை நம்ம வாழ்க்கையில நம்ம அறியாமல் இருக்கலாம். இன்றைக்கு சிலுவையின் மேன்மை நம்ம அறிந்து கொண்டோம்.
இன்றைக்கு அவருடைய ரத்தத்தின் மேன்மையை நம்ம அறிந்து கொண்டோம். இன்றைக்கு அவருடைய மரணத்தின் பலியான மேன்மையை நம்ம அறிந்து கொண்டோம். எல்லாம் நமக்காக தான். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இழந்து போன நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்காக பலியானார். நம்ம வாழ்க்கையில நம்ம பாவ மன்னிப்பை உண்டு பண்ணும்படியா, நம்ம மன்னிப்பே கிடையாத வாழ்க்கையில மன்னிப்பை உண்டாக்கும்படியாக கர்த்தர் பலியானார். நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவுக்காக தேவனாய் கர்த்தர் பலியானார். நம்ம இழந்து போன நன்மைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாக பலியானார். நம்மை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் கர்த்தர் நமக்காக பலியானார். அல்லேலூயா. அதனால கூட கிறிஸ்து நமக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை நமக்கு செய்தாரே, நாம் அவருக்காக என்ன செய்ய போறோம்? நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது தேவனாய் கர்த்தரை. ஆகையினால கிறிஸ்துவின் சித்தத்தை, தேவனுடைய சித்தத்தின்படியே நம்ம நடப்புதான் கர்த்தர் நமக்கு அவர் விரும்புகிறார். அப்போ தேவ சித்தத்தை கிறிஸ்து நிறைவேற்றினது போல பிதாவின் சித்தத்தை நம்ம கற்றுக் கொடுத்திருக்காரு. பூமியில நம்ம எப்படி வாழ வேண்டும், தேவ ஜனங்க நம்ம கிறிஸ்து எப்படி நமக்கு வாழ்ந்து காண்பித்தார், அதே போல தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் போது தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்ம மீது பிரியமாயிருப்பார். நம்முடைய வாழ்க்கையில தேவ பிள்ளைகளுக்கு என்ற உரிமை அவர் நம்ம தருகிறார். நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் நம்ம தேவனாய் கர்த்தர் நமக்கு அவர் பதிலை கொடுக்கிறவரா இருக்கிறார். நம் கண்களை மூடி இந்த நாளிலையும் கூட தேவனாய் கர்த்தர் இந்த நாளிலையும் கூட தேவ சமூகத்துல வந்திருக்கிற நம்ம வாழ்க்கையில தேவனாய் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நாம் நினைக்கும் போது அவர் எவ்வளோ ஒரு பெரிய காரியத்தை நமக்கு செய்திருக்கிறார் இல்லையா? நம்ம செய்வதற்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம ஜெபம் பண்றது அவருக்கா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்றோம், உங்களுக்காக தான் நீங்க ஜெபம் பண்றீங்க. இன்றைக்கி நீங்கள் வேதம் வாசிக்கலாம், அது உங்களுக்காக தான் நீங்கள் வாசிக்கிறீங்க. இன்றைக்கி சபைக்கு வரலாம், அதுவும் உங்களுக்காக தான் வரீங்க. அவருக்காக நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ஒன்றுமே செய்யலை. ஆனால் தேவ சித்தத்தின்படி பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய், பரிசுத்த ஜனங்களாய் வாழ்வுதான் அவருடைய சித்தம். அல்லேலூயா. அதை நம்ம வாழ்நாள் முழுதுமாய் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்ம செயல்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனாய் கர்த்தர் அவர் இன்றைக்கு ஏன் இந்த மரணத்தை நம்ம நினைக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம திருவிருந்தில் பங்கு பெற போகிறோம். இது அனுதினமும் நம்ம நினைக்கணும் அவர் மரணத்தை. அல்லேலூயா. நிறைய பேர் பாருங்க, இன்றைக்கு வருஷத்துல ஒரு நாள் தான் நினைப்பாங்க. இன்னைக்குதான் குட் ஃப்ரைடே. இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கெல்லாம் போகாதவங்களாம் போயிருப்பாங்க. எங்க இருக்கிறவங்களாம் இன்னைக்கு போயிருப்பாங்க குட் ஃப்ரைடே அப்படின்னா. இதை இன்னைக்கு நினைவு கூறும்படி சொல்ல, ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் நமக்காக மரித்தார். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு மீட்டு கொடுத்தார். நம்ம வாழ்க்கையில் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக அவர் மரித்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். நம் பரலோக ராஜ்யத்தில் போவதற்காக அவர் மரித்தார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூறும்படியாய் நம்ம அதை செய்ய வேண்டும். ஆகையினால இந்த நாளிலையும் கூட தேவனாய் கர்த்தர் இந்த அவருடைய மரணத்தினால அவரை ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூறுவோம். நமக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நம்முடைய சாபங்களுக்காக மரித்தார், நம்முடைய நன்மைகளுக்காக மரித்தார். நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு வரும்படி அவர் மரித்தாரே. இந்த நாளிலும் கூட அவருக்கு ஏற்ற பிள்ளையா நம்ம வாடும்போது தேவனாய் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களை நம்ம வாழ்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த நாளிலும் கூட கிறிஸ்து நமக்காக பலியானார். எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே இவ்வளோ நாள் ஆண்டவரே தகப்பன் இந்த மேன்மையை, இந்த மகிமையை நான் அறியாமல் இருந்துட்டேன். ஆண்டவரே, ஆண்டவரும் ரத்தத்தின் மேன்மையை நான் தெரியாமல் இருந்துட்டேன். ஏதோ ரத்தத்தை சிந்தினீர் என்று சொல்லி அதில் எத்தனையோ மேன்மை தேவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறேன். தேவனாய் கர்த்தர் சிலுவை மரணத்தை நீர் ஆண்டவரே தகப்பனே அப்பா நீர் எதிர்பார்த்த நோக்கம், நீர் அதுல வந்து மரித்ததுக்கு நோக்கம் ஆண்டவர் நாங்கள் அறியாமல் இருந்தோம். ஆனாலும் தேவனாய் கர்த்தர் எந்த மரத்தினால ஆண்டவர் ஜனங்கள் பாவத்துக்குள்ளாக சாபத்துக்குள்ளாக வந்தார்களோ அவைகள் எல்லாம் மாற்றும்படியாக தேவனாய் கர்த்தர் சிலுவை மரணத்தை ஆண்டவரை தகப்பனே மரணத்தின் மூலமாக நீர் ஆண்டவரை பெற்றுக்கொண்டீரப்பா. இதோ ஆண்டவரை இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எங்களுக்காக நீ பலியானீர், எங்களுக்காக நீ பலியானீர் அப்பா. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் நன்மை அடைய முடியும், நாங்கள் விடுதலை அடைய முடியும், நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், நாங்கள் அந்தஸ்தை பெறுவதற்கு, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு, நாங்கள் பரலோக ராஜ்யத்தில் வருவதற்காக எனக்காக பலியானீரே ஆண்டவரை தகப்பனே அப்பா. இந்த நாளை நான் நினைவு கூறுகிறோம். இந்த நாள் மாத்திரம் அல்ல, இதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் எங்களுக்காக பலியானார் என்று சொல்லி தேவனுடைய சித்தத்தின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாள்லையும் கூட இதோ இந்த சமூகத்துல நாங்கள் பாவமிகளாய் தேவனாய் கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். அக்கிரமங்களோடு கூட மீறுதல்களோடு கூட நாங்கள் வந்திருக்கலாம் ராஜா. இந்த நாளிலும் கூட நாம் யாவரும் தேவனுடைய சமூகத்துல இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே என் பாவங்கள், என் குற்றங்கள், குறைகள், மீறுதல், அக்கிரமங்களை மன்னிங்க சொல்லி கேட்கலாமா? இந்த நாளிலும் கூட தேவனாய் கர்த்தர் அவர் சொல்கிறார் அவருடைய ரத்தத்தினால நமக்கு மீட்பு உண்டு, அவருடைய பலியினால நம்மை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர். இன்றைக்கு மீண்டுமாய் நாம் நினைவு கூர்ந்திருக்கிறோம். கர்த்தர் அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கும் நம்மை கழுவி சுத்திகரிக்க தேவனாய் கர்த்தர் நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம் வல்லமை உள்ளதா இருக்குது. எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரே ஒரு விஷயம் கூட எனக்கு கழுவுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கு உங்களை கழுவி உங்களை சுத்தமாக்கி நீங்கள் இழந்து போன எல்லா நன்மைகளையும், உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பெற வேண்டிய எல்லா நன்மைகளையும், எல்லா ஆசீர்வாதங்களையும்
தேவனை கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கா. ஒருவேளை நம் பாவிகளா இருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு நம்ம குற்றங்கள் இருந்தோம், நம் மீறுதல்கள் இருந்தோம், பாவங்கள் இருந்தோம், நம்ம அடிமைத்தனத்திலிருந்து நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டுவோம் என்று சொன்னால் இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் நம்ம இழந்து போன நன்மைகள், நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெற வேண்டிய நன்மைகள், தேவனாய் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற உரிமைகள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்வார். தேவனாய் கர்த்தருடைய ரத்தம் இன்றைக்கும் நமக்காக இருக்கிறது. எல்லாம் வாயில திறாண்டே ரத்தத்தினால என்ன கழுவுங்க கேட்கலாமா?